அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் Edu Tech யூடியூப் சேனல். இதுவரையில் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த வீடியோவில் நாங்கள் 2016ஆம் ஆண்டுக்கான வினாத்தாள் கலந்துரையாடப்பட்டது. இதில் 2020ஆம் ஆண்டுக்கான வினாத்தாள் கலந்துரையாடப்பட இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இதை பாருங்கள். இந்த வினாவில் மேலதிக தகவல் இருந்தால் எந்த வினாவிலையும் நீங்கள் மேலதிக தகவல் இருந்தால் ஆரம்பிக்கணும். அதே போல் நாங்கள் கணக்குள்ளே செல்வோம். இதில் தரப்பட்டிருக்கு சரக்கிருப்பு 32,000, அதாவது இறுதி சரக்கிருப்பு. நாங்கள் இறுதி சரக்கிருப்பு எங்களுக்கு தேவைப்படுற இடம் உண்டு. விற்பனை கிரயம் கணிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவைப்படும். அந்த இதில் கழிக்கணும். அடுத்தது நடைமுறை சொத்து கீழே நீங்கள் காட்டணும். தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு 32,000, அதை கழிக்கணும். அதை நீங்கள் நடைமுறை சொத்து கீழையும் காட்டி விடுங்க. 32,000. அடுத்தது ரெண்டாவது மேலதிக தகவல், அறவிட முடியா கடனாக 2,000 பதிவளிக்க சொல்கிறாங்க. அறவிட முடியா கடன் பதிவளிக்கிறது கடன் பட்டோரில் இருந்து. அப்போ ஏற்கனவே இதில் பதிவளிக்கப்பட்டிருக்குதான்னு பாருங்கள். அவ்வாறான ஒரு பதிவளிப்பும் செய்யப்பட்டில்லை. ஆகவே அறவிட முடியா கடன் என்பது கடன் பட்டோரிலிருந்து கழிக்க வேண்டியது. ஆகவே 37,000 எங்களுக்கு தரப்பட்டிருந்துச்சு. அதில் 2,000 நீங்கள் அறவிட முடியா கடன் நீங்கள் பதிவளிக்கணும். 2,000 ரூபாய் ஏற்கனவே பதிவளிக்கப்பட்டிருந்தால் அதையும் சேர்த்து நீங்கள் இதில் பதிங்க. இதில் பதிவளிக்கப்பட்டில்லை. ஆகவே 2,000. 37,000 இருந்த இந்த கடன் பட்டோர் 2,000 குறைக்கப்பட்டு 35,000ஆக நீங்கள் கடன் பட்டோரில் பதிய வேண்டும். 35,000, அதுவும் சரி. அடுத்தது மூன்றாவது மேலதிக தகவல், பெறப்பட வேண்டிய முதலீட்டு வருமானம் 5,000 ரூபாய். அப்போ இதில் பாருங்கள், ஏற்கனவே பெறப்பட்டு இருக்குதா? முதலீட்டு வருமானம் பெறப்பட்டு இல்லை. ஆகவே இந்த பெறப்பட வேண்டிய முதலீட்டு வருமானம்னு சொல்கிற நேரம் இதுக்கும் 2 பதிவு எங்களுக்கு தேவைப்படும். ஒன்று, ஏனைய வருமானம்ன்ற இது கீழே முதலீட்டு வருமானம் 5,000 ரூபாவை காட்டுங்க. ரெண்டாவது வேலை, பெறப்பட வேண்டிய வருமானம் என்பது நடைமுறை சொத்தாக கருதப்படும். எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் நடைமுறை சொத்தாக கருதப்படும். ஆகவே அந்த 5,000 ரூபாவை இதில் நடைமுறை சொத்துக்களை காட்டுவீங்க. அப்போ 3 மேலதிக தகவல்களும் முடிஞ்சிட்டு அடுத்து நீங்கள் பரீட்சை மீதில் பாருங்கள். முதலாவது தரப்பட்டிருக்குது ஆரம்ப சரக்கிருப்பு 28,000 ரூபாய். இதில் ஆரம்ப சரக்கிருப்பு தரப்பட்டிருக்குது 28,000 ரூபாய். அதை நீங்கள் இந்த இடத்துல பதிங்க. ரைட். அடுத்து பாருங்க, கொள்வனவு தரப்பட்டிக்கு 350. கொள்வனவு 3,50,000. அடுத்து உட்சுமை கூலி தரப்பட்டிருந்துச்சு 1,500. பாருங்க, உட்சுமை கூலி 1,500 தரப்பட்டிருக்கு. அது கொள்வனவோட கூட்ட வேண்டியது. அடுத்தது விற்பனை 4,80,000. விற்பனை 4,80,000. அடுத்தது பாருங்க, கடன் பட்டோர் 37,000. அப்போ அதை நாங்கள் செஞ்சிட்டோம். அடுத்தது கடன் கொடுத்தோர் 50,000. கடன் கொடுத்தோர் நடைமுறை பொறுப்புக்களை நீங்கள் காட்டணும். 50,000 ரூபாய். அடுத்தது பாருங்க, முதலீடுகள் தரப்பட்டு இருக்குது 50,000 ரூபாய். முதலீடுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை நடைமுறை அல்லா சொத்துக்கும் நடைமுறை சொத்துக்கும் இடையில் காட்டுங்க. ஏன்னு சொன்னால் இது நடைமுறை அல்லா சொத்துன்ற நேரம் அதுக்குள்ளே எங்களுக்கு இது வருடங்கள் தரப்பட்டிருந்தா 5 வருடத்துக்கு, அதாவது 1 வருடத்துக்கு மேற்பட்டதாக தரப்பட்டிருந்தால் நாங்கள் நடைமுறை அல்லா சொத்தை தான் காட்டணும். இருந்தாலும் நாங்கள் அதை நடைமுறை சொத்துக்கும் நடைமுறை அல்லா சொத்துக்கும் இடையில் தான் காட்டுறோம். இதுக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்குது முதலீடுகள் 50,000 ரூபாய்.
அடுத்து பாருங்க, மின்சார கட்டணம் 25,000 ரூபாய். மின்சாரம் வந்து 25. நான் ஆல்ரெடி பதிஞ்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு டைம் எடுக்கும்ன்றதால நான் குயிக் இதிலெல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கிறேன். அதாவது தொகையை மட்டும் போட வேண்டிய தேவை இதில் இருக்குது. அதை செய்யணும். என்ன சொன்னால் இல்லைன்னா நான் இதை டைப் பண்ணிவிட்டு போடுறேன்னா டைம் உண்டு எடுக்கும். அதனால் அந்த டைம் சேவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வேலையை நான் செய்கிறேன். அடுத்து நீங்கள் பாருங்கள், இதில் இடைவெளிகள் எல்லாம் நான் சொன்ன மாதிரியே தான் வெட்டிருக்கிறேன். நீங்கள் ஒன்று வந்தாலும் சரி, செலவு ஒன்று வந்தாலும் சரி, 2 வந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த செலவுகளுக்கு கீழே நான் சொல்லியிருக்கிறேன் 5 வரி விடுங்க. ஒவ்வொரு செலவுகளுக்கு கீழேயும் 5 வரி. இப்போ அந்த அப்படியே வச்சுட்டு ஒன்று வந்தால் பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். ரைட். அடுத்தது காசு மீதி தரப்பட்டிருக்குது 40,000 ரூபாய். காசு மீதி 40,000 ரூபாய் தரப்பட்டிருக்கு. ரைட், அதுவும் சரி. அடுத்தது பாருங்க, முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல எல்லாரும் என்ன செய்வீங்க, இந்த வங்கி மீதிய நடைமுறை சொத்து கீழே காட்டியிருப்பீங்க. இந்த இடத்துல எல்லாரும் காட்டியிருப்பாங்க. ஆனால் அது பிழை. ஏன்னு சொன்னா வங்கி மீதி இங்க செலவு மீதில காணப்படுது. பரிச்சை மீதில, செலவு மீதில, வரவு மீதில இருந்தா தான் அது நடைமுறை சொத்து வங்கி மீதியானது. இங்க செலவு மீதில காணப்படுறதால அது வங்கி மேலதிக பற்றாக கருதப்படும். ஆவே இதை நாங்கள் பொறுப்பாக காட்ட வேண்டும். ஆவே எங்களுக்கு வங்கி மேலதிக பற்றுன்னு சொல்லி 12,000 ரூபாய் நடைமுறை பொறுப்பாக நாங்கள் காட்டுறோம். அடுத்து அது முக்கியமான பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த இடம். அடுத்தது பாருங்க, கொடுத்த கழிவு 1200, பெற்ற கழிவு 2700. கொடுத்த கழிவு 1200. கொடுத்த கழிவுன்றது எங்களுக்கு தெரியும், விநியோக செலவுகளை காட்டுவோம். 1200 ரூபாய். அடுத்தது பெற்ற கழிவு ஏனைய வருமானம் 2700 ரூபாய். அதையும் பதிஞ்சிட்டோம். அடுத்தது பாருங்க, காணியும் கட்டடமும் கிரயத்தில். இந்த காணி கட்டடத்துக்கு தேய்வு, காணிக்கு பொதுவாக தேய்வு பார்க்குறதே இல்லை. அதனால் இந்த செம்மையாக்கல்ல வந்து உங்களுக்கு பெருமான தேய்வுன்றது பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்காது. அதுவும் ஒரு மாற்றமாக இருக்குது. இதில் 4 லட்சம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது கிரயம். ஆமாம், அந்த 4 லட்சத்தை நீங்கள் டிரெக்டாக இங்கேயும் வைக்கலாம். ஆனால் கிரயத்தை காட்டணுன்றதுக்காக நாங்கள் கிரயத்தை காட்டி 4 லட்சத்தை இங்கே பதிகிறோம். இப்போ தேரிய பெருமதியும் அதாக தான் இருக்கும். இங்கே தேய்வு காணப்பட மாட்டாது. அடுத்தது பாருங்க, விளம்பர செலவுகள் 20,000 ரூபாய். இப்போ விளம்பரம்ன்றது எங்களுக்கு தெரியும், ஒரு விநியோக செலவு 20,000 ரூபாய். அதையும் காட்டிட்டோம். அடுத்த 8% வங்கி கடன். வங்கி கடன் தரப்பட்டிருக்குது 8%. அப்போ இங்கே நாங்கள் இங்கே 8% போட்டு எங்களுக்கு 1 லட்சம். நீங்கள் மெட் செய்யக்கூடிய ஆக்கள் குயிக்காக நீங்கள் இதை கண்டெடுத்திருப்பீங்க. உங்களுக்கு 8,000 ரூபாய் இங்கே வரும். இந்த 8,000 ரூபாய், இந்த 8,000 ரூபாய் பரீட்சை மீதில் காணப்படுதான்னு பாருங்க. பரீட்சை மீதில் 8,000 ரூபாய் காணப்படலைன்னு சொன்னால், பரீட்சை மீதில் இருக்கிற நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் செலுத்தப்பட்டது பெறப்பட்டது. பரீட்சை மீதில் இல்லாததன் காரணமாக நீங்கள் அதை நடைமுறை பொறுப்பாக கட்டாயம் காட்ட வேண்டும். அதை நாங்கள் அட்டுரு வங்கி கடன் வட்டி. அப்போ அது 8,000 நீங்கள் காட்டுவீங்க, 8,000 ரூபாய். அடுத்தது வங்கி கடன் வட்டி என்பது ஒரு நிதி செலவு. அதை நீங்கள் 8,000 காட்டுவீங்க. அது கவனமாக இருக்கணும் அந்த இதில். அடுத்தது பாருங்கள், மூலதனம் தரப்பட்டிக்கு 3,08,000 ரூபாய் மூலதனம் தரப்பட்டிருக்குது. பெற வேண்டிய முதலீட்டு வருமானம் இங்கே பதியப்பட்டுள்ள 5,000 ரூபாய். அடுத்து பாருங்க,
மூலதனம் 3,08,000 ரூபாய். இப்போ எங்களுக்கான இந்த வேலைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இதை கூட்டுவீங்கன்னு சொன்னால் மொத்தம் 3,79,500 3,79,500 ரூபாய். இதிலிருந்து நீங்கள் கழிச்சிருப்பீங்க. இறுதி சரக்கு இருப்பை கழிச்சிங்கன்னா 3,47,500 3,47,500. அதோட அதை என்ன செய்யணும், நீங்கள் இதான் விற்பனைக்கிற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கழிச்சிருப்பீங்க. கழிக்க வர்றது எங்களுக்கு 1,32,500 ரூபாய். அதோட இந்த 7,700 ஏனைய வருமானங்களோட மொத்தம் அதையும் கூட்ட வந்து 1,40,200 ரூபாய். 1,40,200 ரூபாய். அடுத்து நீங்கள் செலவுகளை கூட்டியிருப்பீங்க. விநியோக செலவோட மொத்தம் 23,200 ரூபாய். இது அப்படியே 25,000 வரும். அடுத்து இந்த 8,000 அப்படியே வரும். இந்த செலவுகளோட மொத்தம் நீங்கள் கூட்டியிருப்பீங்க 56,200 ரூபாய். அதை கழிக்கணும். செலவுகள் கழிக்கப்பட வேண்டியது. கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1,40,200 இருந்து 56,200 கழிச்சு 84,000 ரூபாய். 84,000 என்னதான் இருக்க போகுது? தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றியது. தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றியதுன்னு எழுதுவீங்க. அது இங்கே தேறிய லாபம் எங்களோட ஆரம்ப மூலதனத்தோட கூட்டப்படும் 84,000 ரூபாய். ரைட். இப்போ நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணுவீங்க. 4,50,000 இதை நீங்கள் கூட்டுவீங்கன்னா நடைமுறை சொத்துக்களோட மொத்தம் 1,12,000. எங்களுக்கு மொத்த சொத்துக்கள் வரப்போகுது 5,62,000 ரூபாய். மொத்த சொத்துக்களோட பெறுமதியாக இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த உரிமையை நீங்கள் கூட்டியிருப்பீங்க 3,08,000 அதோட 3,92,000. அதோட நடைமுறை வங்கி கடன் இங்கே 1,00,000 ரூபாய் நாங்கள் போட இல்லை, அதை பதிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் பதிஞ்சிருக்கணும் 1,00,000 ரூபாய். இப்போ இதில் 50,000 இதை கூட்டிங்கன்னு சொன்னால் 70,000 ரூபாய் நடைமுறை பொறுப்புகளோட மொத்தமாக இருக்கும். ஆகவே இதெல்லாம் நீங்கள் கூட்ட வர்றது நடைமுறை உரிமையும் நடைமுறை பொறுப்பும் நடைமுறை அல்லா பொறுப்பு மூன்றையும் கூட்ட வர்றது மொத்த உரிமையும் பொறுப்பாக இருக்கும் 5,62,000 ரூபாய். இது மொத்த உரிமையும் பொறுப்புமாக காணப்படும். ஆகவே இந்த பாடம் இதோட இந்த கணக்கு இதோட முடியுது. நீங்கள் திருப்பி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். வேறு எந்த பகுதி உங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் நான் அடுத்த இதில் அதையும் தருவேன். ஆகவே திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ பயனாக இருக்கும்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த பகுதி தேவையோ அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.